ஓ மேகமே, தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சு. முன்னொரு காலத்தில் மனிதர் ஒருவர் ஒரு வெற்று நிலத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது மேகம் ஒன்றிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம், இந்த மனிதருடைய தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சு என்று கட்டளையிட்டது. உடனே அந்த மேகம் ஒரு பக்கம் ஒதுங்கிச் சென்று கருங்கற்கள் நிறைந்த ஒரு பகுதியில் மழையை பொழிந்தது. அங்குள்ள நீரோடைகளில் ஒன்று அந்த தண்ணீர் முழுவதையும் தன்னுள் இழுத்து கொண்டது. அந்த மனிதர் தண்ணீரை பின்தொடர்ந்து சென்றார். அங்கே ஒருவர் தனது மண்வெட்டியால் தண்ணீரை தனது தோட்டத்திற்கு திருப்பி விட்டு கொண்டிருந்தார். அவரிடம் அந்த மனிதர், அல்லாஹ்வின் அடியாரே, உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த தோட்டக்காரர் தான் மேகத்திலிருந்து கேட்ட அதே பெயரை கூறினார். பின்பு அந்த தோட்டக்காரர் கேட்டார், அல்லாஹ்வின் அடியாரே, ஏன் என் பெயரை கேட்கிறீர்கள்? அதற்கு அவர் சொன்னார், எந்த மேகத்திலிருந்து இந்த தண்ணீர் வந்ததோ அந்த மேகத்தில் இன்னவருடைய தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சு என்று உங்களது பெயரை கூறி ஒருவர் கட்டளையிட்டதை நான் கேட்டேன். அப்படி நீங்கள் இந்த தோட்டத்தில் என்ன நன்மை செய்கிறீர்கள்? அதற்கு அந்த தோட்டக்காரர் கூறினார், நீங்கள் இதை கேட்பதால் சொல்கிறேன். இதில் விளையும் விளைச்சலை நான் கவனிப்பேன். அதில் 1/3 பகுதியை தர்மம் செய்து விடுவேன். இன்னொரு 1/3 பகுதியை நானும் என் குடும்பத்தாரும் உண்போம். மீதமுள்ள 1/3 பகுதியை மீண்டும் பயிரிடுவதற்காக அதிலேயே முதலீடு செய்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் ஸஹீஹ் முஸ்லிம். தர்மம் செய்வதால் செல்வம் குறைந்து விடுவதில்லை என்கிறது ஒரு நபிமொழி.